ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கே தெரியாத ஒரு விஷயம் ஒன்று உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. சரியான நேரம் இது என் குழந்தை. இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வராகியானவள் இந்த பஞ்சமி இரவில் இதை உனக்கு சொல்கின்றேன் என்றால், நாளைய விடிகளில் கண் விழித்து முதலில் இந்த உறவை பார்க்க நிச்சயமாக இவரை சந்தித்த பிறகு உன்னுடைய முழு குழப்பமும் தீர்ந்துவிடும். நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். உன்னோடு இந்த வராகி நான் துணை இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாமும் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தெரியப்படுத்தி கொண்டு தான் இருப்பேன் குழந்தையே. உன்னோடு இந்த வராகியானவள் பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருப்பதற்கு காரணம், எது நடந்தாலும் அது விவரிக்கின்ற ஒரு வெற்றி என்பது என் குழந்தைக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தை ஆசைப்படுவது போல எல்லாமோ மாற வேண்டும் என்பதற்காகத்தான். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் தாண்டி என் குழந்தைக்கு நான் சொல்லித்தர விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற மாற்றங்களை உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் முன் நிறுத்த வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் இந்த வராகி உனக்கென துணை இருக்கும் இந்த காலத்தில் நீ என்ன செய்ய எண்ணினாலும் அவை அத்தனையும் சரியாக நீ செய்துவிட வேண்டும். நடந்து முடிந்ததை நினைத்து எப்பொழுதும் வருந்தக்கூடாது. ஆனால் உன் பின்னால் நடக்கும் ஒரு விஷயம் என்னவென்று நான் சொன்னால், உடனடியாக நான் சொல்லக்கூடிய ஒருவரை சந்தித்து அவரிடத்திலிருந்து அதற்கான முடிவை நீ பெற்று விடுவாய். என் அன்பு குழந்தையே, சில விஷயங்களை நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய மனது அதிகமாக கலங்கிவிடும். சில விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனது அதிகமாக பதறிவிடும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு கிடைக்கும் எல்லா உண்மைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நம்பிக்கையோடு இந்த வராகி சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ தெரிந்தும் புரிந்தும் கொண்டும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. சூழ்நிலைகளினால் கைதியாக நிற்கும் நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அப்பொழுதிலும் கூட உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்பதை மறக்காதே. அதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக முன்னிறுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறு குழந்தையாக நாம் வளரும் பொழுது கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் வளர்ந்திருப்போம். அப்படியே சில கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அதை நாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் விளையாட்டுத்தனமாக கடந்து வந்திருப்போம். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துகின்ற அத்தனையும் உணர்ந்து கொண்டும் நாம் வாழத் தொடங்கும் இந்த நேரம் முழுக்க இனி இந்த வராகியானவள் உனக்கு தருகின்ற எல்லாம் உனக்கு நான் முன்னே நிற்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. இதுவரையிலும் உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்காதே. உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லவா? எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் காத்திருக்கிறது. இன்னமும் பல வெற்றிகளை உன் வாழ்க்கையில் குவிக்கத்தான் காத்திருக்கிறது. எது நடந்தாலும் நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சில காரியங்களை இந்த மனிதர்கள் தரமாக உனக்கு செய்து விடுகிறார்கள். இவர்கள் உனக்கு தரமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தான் இன்று உன்னை இந்த வாழ்க்கையில் வாழச் சொல்லியிருக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் என் குழந்தை நீ என்னவாக மாற்ற நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை இனி மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் உனக்காக துணை இருப்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். சரி எது தவறு எது என்று நீ வாழ்ந்து விடுவாய். எல்லாமும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த நிலைகளையும் சரியாக தந்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? என் குழந்தையே, உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட வேண்டும்.
எப்பொழுதும் இதை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நீ வழிநடத்த வேண்டும். நல்ல மாற்றங்களை கொண்டும் நல்ல திருப்பங்களை கொண்டும் நீ ஆனந்தமாக உனக்கு புரிய இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது. அதிசயங்களை உணர்ந்து நாம் எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றோம். நமக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற பல விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு இது போன்ற புரிதலின்மை தான் ஒரு காரணமாக நிற்கிறது. எந்த இடத்தில் எல்லாமோ என் குழந்தை வேதனைகளை தாங்குகிறாயோ, எந்த இடங்களில் எல்லாம் என் குழந்தை வேதனைகளை தாங்குகிறாயோ, எந்த இடங்களில் எல்லாம் என் குழந்தை காயங்களை சுமக்கிறாயோ, அந்த இடங்களில் எல்லாமும் இனி உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நீ அடையத்தான் வேண்டும். உன்னை ஏளனமாக நினைப்பதும், உன்னை சுற்றி எப்பொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதும், அதை எல்லாமும் கண்டு உன் பின்னால் நின்று ரசிப்பதுமாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு சுலபமான விஷயமாக மாறிவிட்டது. எதையுமே இவர்கள் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த விடாமல் செய்யும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டுமானால் இது புரியாமல் போகலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு இது தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்ந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதையெல்லாமும் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை ஒழுப்பொழுதும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கு நடப்பது என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நீ என்றும் என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் வரும். நாம் நடத்துகின்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் காலம் வரும். எது நடந்தாலும் இதிலிருந்து உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நிலையையும் நீ புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் இனி என் குழந்தை நீ எதையும் சிந்தித்து கலக்கம் கொள்ளாமல் நின்றுவிட்டால் அது போதுமல்லவா? இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகியானவள் துணையிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் நேரம். நீ எதையுமே அவ்வளவு எளிதில் கைவிட்டு விடாதே. எதையுமே அவ்வளவு எளிதில் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுமைப்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரியான ஒன்றை முறையாக பெற வேண்டும். தெளிவான ஒன்றை கவனமாக உணர வேண்டும். எந்த நேரம் என்ன அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த அதிர்ஷ்டத்தை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடாமல் ஆனந்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். காலம் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் முன்னின்று நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் முன்னின்று அத்தனை விஷயங்களிலும் ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு என்னவாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு என்னவாக மாற்றம் என்பதனை நீ என் குழந்தை என்னவெல்லாம் கொடுத்திருந்தாலும் சரி, இனிமேலாவது உன் தாய் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிட வேண்டும். உனக்குள் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ தந்துவிட வேண்டும். இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லாமுமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. அது போதும். நீ தெளிவோடு வாழ்ந்து காட்டு. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ இனிமேலும் தெரிந்து புரிந்து வாழ வேண்டும். உன் பின்னால் நடக்கும் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி என்பவள் உன் பின்னால் நடக்கும் தீமைகளை அறிவது போல உன் முன்னால் வரக்கூடிய நன்மைகளையும் நான் தெரிந்து கொண்டு தான் வைத்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான நேரம் இது. உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நாட்களில் என் குழந்தையே, எதையுமே நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் அந்த நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று முதலில் ஆசைப்பட்டு விட்டாய். அது போதும். இந்த தாய்க்கு என் குழந்தைக்கு தன் வாழ்க்கையின் மீது அக்கறை வந்து விட்டது என்றால் அடுத்தடுத்து
இந்த வாழ்க்கையை வாழ்வதில் தானே கவனம் இருக்கும். இந்த வாழ்க்கையை என் குழந்தைக்கு வழி நடத்துவதில் தான் ஒருபொழுதும் தவற மாட்டேன். உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை எல்லாம் நான் சரியாக அந்த நேரத்தில் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். அதுபோலத்தான் என் குழந்தை உன் பின்னால் நடக்கும் ஒரு விஷயத்திற்காக, அந்த விஷயத்திற்காக தீர்வை பெறுவதற்காக நாளை நீ இவரை காண எங்கும் தேடி அலைய வேண்டாம். மிகவும் அருகில்தான் இருக்கிறார் இந்த உறவுக்காரர். உனக்கு மிகவும் நெருக்கமான சொந்தக்காரரான இவரை நிச்சயமாக என் குழந்தை நீ காண செல்ல வேண்டிய நேரம் இவனுடைய உண்மையான மனத்தெளிவு உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அதை நீதான் அங்கே உறுதி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லதையும் தீமைகளையும் நான் உனக்கு சொல்லும் பொழுது உன்னோடு இருக்கின்ற இவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்பிக்கையோடு எதையும் என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் நிச்சயமாக முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கு எல்லாமும் அத்தனை விஷயங்களையுமே சரியாக நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் வார்த்தைகளையும் நீ உனக்குள் பகிர்ந்து கொள்ள, உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் சரியாக செதுக்கி இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனிமேலும் என் குழந்தை எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். இனி சாயப்பா பார்த்து கொள்வார், வராகி தேவி நம்மை பார்த்து கொள்வார் என்ற அக்கறை உனக்குள் இருந்தால் நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக வெற்றிகரமாக நடத்தி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி.